அதுவும் வேதம் இந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறது, அதனுடைய அடிக்காயத்தை நான் ஆற்றுவேன். யாருக்குமே தெரியாம மறைஞ்சு ரொம்ப வருஷமாய் தன்னுடைய மனதிலே இருக்கிற காயம். சிலர் வெளியிலே சந்தோஷமா இருந்தாலும், வெளியிலே சிரித்தாலும், உள்ள நிறைய பேர் அவங்கள காயப்படுத்திட்டாங்க. பொதுவாக நம்ம நேசிக்கிற மனிதர்கள் நம்மை காயப்படுத்துவார்கள், வார்த்தைகளால காயப்படுத்துவாங்க. நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அந்த இல்லாத காரியத்தை குறித்து காயப்படுத்துவார்கள், நம்முடைய கேரக்டரை வச்சு காயப்படுத்துவாங்க. அதே போல இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, நீங்க ஏதோ ஒரு காயத்தை சுமந்து கொண்டு வரலாம். கடந்த வருஷம் அந்த காயத்தை சுமந்தலாம், அது ஆறாத ஒரு தழும்பா இருக்கலாம். எந்த காரியத்தினாலையும் அந்த காயத்தை ஆற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை மகளே, இல்லை மகனே, இந்த வருஷம் நீ பட்ட காயங்கள் ஆறுகிற வருஷம். அந்த மனுஷனுடைய வார்த்தையினாலே நீ பட்ட காயங்கள் மாறுகிற வருடம். உன் பிள்ளைக்காய் கொண்டிருக்கிற அந்த காயங்களை கர்த்தர் இந்த வருடம் மாற்ற போகிறார். அவர் ரண வைத்தியர், அவர் பெரிய டாக்டர், அவர் காயங்களை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. உன்னுடைய காயங்களை எல்லாம் அவர் ஆற்றுவேன், அவருடைய தழும்புகளால் ஆண்டவர் ஆற்றுகிறவர். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல ஒரு பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் யார் அப்படின்னா, அவர் காயம் கட்டுகிறவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் நீங்கள் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எருசலேமிலிருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர் கையில் அகப்பட்ட அவனை குற்றுயிராய் விட்டு போகிறார்கள். அந்த இடத்திலே நிறைய பேர் அவனை பார்த்து திரும்பி போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒருவர் வருகிறார். அவர் ஒரு நல்ல எஜமானன். அவர் அவருடைய வாகனத்தை விட்டு இறங்கி அவனை தூக்கி எடுத்து அவனுடைய காயங்களுக்கெல்லாம் எண்ணெய் போட்டு, வேதம் சொல்லுது, சத்திரக்காரனுடைய கையிலே கொண்டு போய் கொடுத்து, இவனுக்கு இனியும் அதிகமா ஏதாவது செலவானால் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போறார். ஒரு நல்ல சமாரியன். நான் நம்புறேன் அந்த ஆண்டவரைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் எதுல சிறந்தவர் அப்படின்னு சொன்னா, அவரை மாதிரி வேற யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா நம்முடைய காயங்களை கட்ட முடியாது. ஆமென். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய காயத்தை குறித்து வாசிப்பீர்களே ஆனால், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஸ்தோத்திரம் 30வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததையும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்பாடுவர் இல்லாமல் உன்னை சொஸ்தப்படுத்துறதற்கு ஔஷதங்களும் இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தமாக்கும்படி ஔஷதங்களும் இல்லை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன் காயம் ரொம்ப பெருசுப்பா, உன் காயம் ரொம்ப பெருசு. ஆனா அந்த காயத்தை குணமாக்கும்படி ஏற்படுவார் யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. உன்னை சொஸ்தமாக்கும்படி ஒரு உதவியும் ஒரு ஔஷதமும் உனக்கு இல்லை அப்படின்றார். இன்னைக்கு இந்த வசனத்தினுடைய நிலைமை தான் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அவருடைய காயம் கொடிதா இருக்கிறது. அந்த காயத்தை கட்டுவதற்கு யாரும் இல்லை. இன்னும் கொஞ்சம் காயப்படுத்துறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. ஏற்கனவே உங்களை காயப்படுத்திட்டாங்க. ஆனா கணவனார் காயத்தை கட்டுவார் அப்படின்னு நினைச்சா இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுத்துறாங்க. மனைவி காயத்தை கட்டுவாங்க அப்படின்னு நினைச்சா இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுத்துறாங்க. ஏற்கனவே நொந்து போய் இருக்கிறேனே, நான் அவ்வளோ காயத்தோட இருக்கிறேனே, ஒரு வார்த்தை ஆறுதலா பேசக்கூடாதா? ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இந்த சூழ்நிலையில இந்த சத்தத்தை நீங்க கேட்கலாம். என்ன ஆற்றுவார் இல்ல பாஸ்டர், என்னை தேற்றுவார் இல்ல. என் காயம் மிக கொடிதா இருக்கிறது. ஒரு பக்கத்துல பிள்ளை காயப்படுத்துது, ஒரு பக்கத்துல கணவனார், ஒரு பக்கத்துல மனைவி, ஒரு பக்கத்துல சொந்தம், எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்க. ஆனா அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் என் ஆண்டவர் வாக்குரைக்கிறாரு, நீ பயப்படாத, உனக்கு ஒரு ரண வைத்தியர் இருக்கிறார், உனக்கு ஒரு காயம் கட்டுகிற தகப்பன் இருக்கிறார். சுற்றி உன்னை காயப்படுத்தும் போது, எல்லாரும் காயப்படுத்தும் போது, உன்னுடைய காயம் மகா கொடிதா இருக்கும் போது, என்ன ஆண்டவர் மட்டும் தன்னுடைய கையிலே உன் காயத்தை ஆற்றுகிறதற்கு
கர்த்தர் மருந்த வச்சிருக்கிறாரு, கர்த்தர் மருந்த வச்சிருக்கிறாரு. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அநேகருடைய காயம் ஆறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த ஆண்டு உன் காயத்தை ஆற்றுகிற வருடம். ஹல்லேலூயா. இனி அந்த காயம் உனக்கு இறக்க போவதில்லை. கர்த்தர் அறகுறையாய் அல்ல, முழுமையாய், ஹல்லேலூயா, அந்த காயத்தை கர்த்தர் முழுவதுமாய் கர்த்தர் ஆற்ற போறார், ஆற்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் புலம்பலின் புஸ்தகத்தில் எடுப்பீர்களேயானால், புலம்பல் 2ஆம் அதிகாரத்திலே, புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால், 2ஆம் அதிகாரம் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னியே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதாய் இருக்கிறதே, உன்னை குணமாக்குறவன் யார்? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு உன் காயம் ரொம்ப பெருசுன்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு உன் காயம் எதை போல பெருசா இருக்கா மாமா? சமுத்திரத்தை போல உன் காயம் பெருசா இருக்குது. சரி, எவ்வளோ அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எவ்வளோ காயப்பட்டிருப்பாங்க பாருங்க. ஒரு காலத்துல ரொம்ப நல்லா இருந்தவங்க அவருடைய கீழ்ப்படியாமையினாலே, அவர்கள் ஆண்டவரை தேடாததுனால, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இப்ப கர்த்தர் கை விட்டுட்டாரு. எல்லாரும் காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காயம் சமுத்திரத்தை போல இருக்குது அப்படின்னா அதை குணமாக்கவே முடியாது. வந்து இந்த புண்ணு இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புண்ணு வந்து மேலாப்புல இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மருந்து போட்டு அதை கட்டலாம். நான் வந்து ஒரு புண்ணுள்ள ஒரு மனிதனை பார்த்தேன். அப்படியே மயக்கமே வந்துருச்சு பாருங்களேன். அப்படின்னா அந்த ஒரு சின்ன புண்ணாய் ஆரம்பித்து அவருடைய அந்த காலில் ஓட்டை போட்டு அந்த காலில் இருக்கிற எலும்பு வந்து அப்படியே தெரியுது. அப்படியே எலும்பை பார்க்குறேன் நான், அந்த வெள்ளையா இருக்கிற எலும்பு தெரியுது. ஐயோ, சதைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சதை போயிருச்சு. எப்படி அந்த மனுஷனால உயிர் வாழ முடியுது? அந்த வலி அவரால் தாங்கவே முடியல. சரீரத்தில் உள்ள காயம், இங்கே சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களுடைய காயம் சமுத்திரத்தை போல பெருசா இருந்துச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரே அற்புதத்துல சமுத்திரத்தை போல இருந்த காயத்தை கர்த்தர் அழகாய் சரி செய்தார். ஒரு அற்புதம் போதும் சிஸ்டர், பிரதர், ஒரு அற்புதம் போதும். உங்க வாழ்க்கையில இந்த 2022 ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இந்த வருஷம் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறாரு. இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். உன்னை காயப்படுத்தின சொந்தங்கள், உன்னை காயப்படுத்தின நண்பர்கள், உன்னை காயப்படுத்தின சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அந்த காயம் சமுத்திரத்தை போல பெரிதாயிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அது பட்டு போக பண்ணி, ஹல்லேலூயா, உன் காயத்தை கட்டுகிற நாள் வந்தது, நாள் வந்தது. அதற்கான வருடம் வந்தது. இஸ்ரவேலுடைய முறிவை கட்டி அவனுடைய காயத்தை ஆற்றுகிற நாள் வந்தது. நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்காக பட்ட காயம் மாறும். உன் சரீரத்தை குறித்து பட்ட காயங்கள் மாறும். ஹல்லேலூயா. என் தேவன் காயம் கட்டுகிறவர். கைகளை உயர்த்தி நான் நம்புறேன், ஆண்டவரே நீர் காயம் கட்டுகிறவர், காயம் கட்டுகிறவர். நீர் எனக்காக காயம் கட்டுகிற ரண வைத்தியர். நீர் எனக்காக காயங்கள் கட்டுகிற ரண வைத்தியர். நான் நம்புறேன் தேவனே, என் காயத்தை கட்டுகிறவர் நீரப்பா, என் காயங்களை ஆற்றுகிறவர். ஓ ஹல்லேலூயா. காயங்கள் ஆற்றும் வைத்திய, கர்த்தாய் விசாரிக்கும் சிநேகித, உன்னையும் என்னையும் நேசிக்கும் நல்ல தகப்பனிவர். இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க. தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடு இருப்பார். இயேசுவை போல் யாரும் இல்லையே,
என்னையும் நேசிக்க, தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. உங்க காயத்திற்காக மனுஷனிடத்துல போக வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காயப்படுத்திட்டே இருப்பாங்க. உங்களுடைய காயங்களை ஆற்றுவதற்கு யாரிடத்தில் வாருங்கள் என்றால் கர்த்தரிடத்தில் வாருங்கள். மனுஷனிடத்துல போய் உங்க கஷ்டத்தை சொல்லும்போது, உங்க மனசை இழுக்கிற காயத்தை சொல்லும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பெருசா தெரியாது. நீதான் அதுக்கு காரணம், நீதான் அதுக்கு காரணம் அப்படின்னு டக்குன்னு நம்மள்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் மருந்து போட்டு, அதான் எல்லாரும் பார்த்துட்டு திரும்பி போனாலும் அவர் திரும்பி போக மாட்டார். இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் 3 விதத்துல ஒரு மனுஷனுடைய காயத்தை கட்டுறாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை 3 விதமாய் காயங்களை கட்டுகிறார். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டவர் நம்முடைய எப்படி காயம் கட்டுகிறார் அப்படி என்றால், ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரத்திலே 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். நீங்கள் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 41ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 41ஆம் அதிகாரம் 15வது வசனம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ அந்த அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் காயப்படுத்துறாங்க. எதை வைத்து காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் பார்த்த சொப்பனத்தை வைத்து அவனை காயப்படுத்துறாங்க. வேற எதுவும் இல்லை. அவன் சொப்பனத்தை பார்த்து தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய தகப்பனும் தாயும் தான் பார்த்த அந்த சொப்பனத்தை அவங்களத்துல விளக்கமா சொல்லும்போது எல்லாருமே நீ என்ன பெரிய சொப்பனக்காரனா? அவனை குழிக்குள்ள போடும்போது கூட எதை வச்சுதான் அவங்க பேசுறாங்க அப்படின்னா, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவனுடைய பட்ட பேரே சொப்பனக்காரன் வச்சுட்டாங்க. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவங்க நக்கல் பண்றதுக்கு, கிண்டல் பண்றதுக்கு சொப்பனக்காரன் சொப்பனக்காரன், வேணுமோ பெருசா தரிசனம் காணுவானாமே, சொப்பனம் பார்ப்பானாமே. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் யோசேப்பினுடைய காயத்தை எப்படி கட்டினார் என்றால், எந்த காரியத்தை குறித்து அவர்கள் காயப்படுத்தினார்களோ அந்த காரியத்தை ஒரு அற்புதமாய் கர்த்தர் மாற்றி அவன் காயத்தை கர்த்தர் கட்டினார். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் எப்படி நம்மளுடைய காயத்தை கட்டுவார் அப்படின்னா, எந்த காரியத்தை வச்சு உங்களை இன்னைக்கு காயப்படுத்துறாங்களா? மூளை இல்லாதவங்க அப்படின்னு காயப்படுத்துறாங்களா? ஞானமே இல்லாதவங்கன்னு உங்களை காயப்படுத்துறாங்களா? உங்களுக்கு மற்றவங்கள மாதிரி பணம் இல்லைன்னு காயப்படுத்துறாங்களா? பலன் இல்லைன்னு காயப்படுத்துறாங்களா? நான் சொல்றேன், எந்த காரியத்தை வைத்து மனிதர்கள் உங்களை காயப்படுத்துகிறார்களோ அவர்கள் காயப்படுத்துகிற அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியாய் தந்து, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுடைய காயங்களை கர்த்தர் ஆற்ற போகிறார். அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய போறார். ஆமென். நம்முடைய காயத்தை கர்த்தர் அப்படிதான் கட்டுவார். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, குழந்தை அற்றவள் என்று காயப்படுத்தினார்கள். உனக்கு பிள்ளை இல்லை, நீ மலடியா இருக்க அப்படின்னு காயப்படுத்தினாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எந்த காரியத்தை குறித்து அவர்கள் காயப்படுத்தினார்களோ ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு பாருங்களேன். அது சாதாரணமான குழந்தை அல்ல,
தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றி ஏன் வயிற்றுலையா இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு, உலகம் போற்றுகிற அளவிற்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செஞ்சார். உங்களை குறைவாய் நினைத்து உங்களை காயப்படுத்துகிற அந்த காரியம் அற்புதமாய் மாறும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைய குறித்து எந்த காரியத்துல அவர்கள் காயப்படுத்தினார்களோ நான் நம்புறேன் அந்த காரியம்தான் வெற்றியாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? தேவன் நம்முடைய காயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா, அவங்க காயப்படுத்தட்டும். அவங்க எதை வச்சு காயப்படுத்துறாங்களோ அதுல தான் நான் அற்புதத்தை செய்ய போறேன். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனா நிறைய இருக்குன்னு காயப்படுத்துறாங்களா? உங்க மேல பொறாமைப்பட்டு காயப்படுத்துறாங்களா? அந்த காரியத்திலே அற்புதம் நடக்கும். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 50ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்களோ எனக்கு, தேவனோ இன்று நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நம்மை ஆண்டவர் எப்படி காயம் கட்ட விரும்புகிறார் என்றால், அவர்கள் எந்த காரியத்தை காயப்படுத்தினார்களோ அதை ஆண்டவர் என்ன பண்ணாராமா, நன்மையாய் முடிய பண்ணினார். நன்மையாய் முடிய பண்ணுகிறார். நம்முடைய காயத்தை கர்த்தர் ஆற்ற வேண்டும் அப்படின்னு கர்த்தர் நினைச்சார் அப்படின்னா, அவங்க தீமைக்காக அவங்க செஞ்சிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அவங்க செஞ்சதெல்லாம் தீமை நடக்கும்னு எதிர்பார்த்து செஞ்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அதை நன்மையாய் மாற பண்ணினார், அதை நல்லதா மாற்ற பண்ணினார். நீங்க ஒரு காலத்துல இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுவீர்கள், நீங்கள் உங்களை காயப்படுத்தினது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க. என்னை அவமானப்படுத்தினது நல்லது, என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தினது நல்லது, என் பிள்ளையை அப்படி பேசினது நல்லது, என் பொண்ணை இப்படி பேசினது நல்லது. அன்னைக்கு அவங்க பேசினதுனால தான் இன்னைக்கு அவங்க பேசினதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். சோ அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து, அவர்கள் காயப்படுத்துகிறதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளை கலங்க வேண்டாம். அது தீமையா மட்டும் முடிய போறதில்லை, அது நன்மையாத்தான் முடிய போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? நம்புறீர்களா? கர்த்தர் அப்படிதான் உங்க காயத்தை ஆற்ற போறார். ஆமென் சொல்லுங்கள். 10 பேருக்கு முன்னாடி வச்சு உங்களை காயப்படுத்தினாங்களா? நான் நம்புறேன் ஆண்டவர் 100 பேர் முன்னாடி உங்களை நிறுத்துறதற்காக அதை பயன்படுத்துவார். அந்த விஷயத்தை கர்த்தர் கொண்டு போவார். அன்றைக்கு தான் நீங்க நினைப்பீங்க, அவங்க என்ன காயப்படுத்தினது நல்லது, கர்த்தர் என்னை இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் தலை நிமிர பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவர் காயத்தை ஆற்றுவார். எப்படி காயத்தை ஆற்றுவார்னா, நன்மையாய் முடிய பண்ணுவார். அந்த வார்த்தை நன்மையா முடியும், அந்த வார்த்தை நன்மையா முடியும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னுடைய காயம் கொடிதா இருக்குது, என்னுடைய காயம் சமுத்திரத்தை போல பெருசு. ஒரு வார்த்தை 2 வார்த்தையா? எத்தனை வார்த்தை, எத்தனை வார்த்தை. தீமை, ரொம்ப தீமை செய்ய நினைத்தார்கள், ரொம்ப தீமை செய்ய நினைத்தார்கள், ரொம்ப தீமை செய்ய நினைத்தார்கள். ஆனா கர்த்தர் நன்மையாய் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்கள் காயங்களை நன்மையாய் மாற பண்ணுகிறவர் நீர்தானே ஆண்டவரே, எங்களுடைய காயங்களை நன்மையாய் மாற பண்ணுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. சிஸ்டர், உங்களை காயப்படுத்தினது நன்மையா மாறும். பிரதர், உங்களை காயப்படுத்தினது நன்மையா மாறும். உங்க வளர்ச்சிக்கு அதுதான் முதல் படி. கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு அந்த காயமான வார்த்தை தான்
ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் எழுப்புதல் அடைவதற்கு, உங்களை ஜெபிக்க வைக்கிறதற்கு, உங்களை வாக்குத்தத்தத்தை நம்ப வைக்கிறதற்கு கர்த்தர் உண்டு பண்ணின ஆயுதம் தான் அது. அவர்கள் காயப்படுத்தினது தீமையாய் அல்ல, ஒரு காலத்தில் அது நன்மையா முடியும். நீங்கள் உயர்வதற்கு மிக பிரயோஜனமா இருக்கிறது அதுதான். உங்களை கர்த்தர் கனப்படுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறதே அதுதான். அந்த காயம்தான் உங்களை பெரியவன் ஆக்கும், அந்த காயம்தான் உங்களை பெரியவள் ஆக்கும், அந்த காயம்தான் உங்களை வெற்றி சிறக்க பண்ணும். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கைகளை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், உங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஓ, திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல, ஓ நான் தப்பி செல்ல வழி. இப்ப எல்லாருடைய கைகளை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப, நான் இயேசு கைவிட மாட்டான், எங்கள் இயேசு கைவிட மாட்டான், எங்கள் இயேசு கைவிட மாட்டான், எங்கள் இயேசு கைவிட மாட்டான், எங்கள் இயேசு கைவிட மாட்டான். ஆமென். கர்த்தர் நம்மளை உயர்த்துறதற்கு, நம்மை வளர்த்துறதற்கு, நம்மளை ஜெபிக்க வைக்கிறதற்காக தான் சில மனிதர்களை என்ன பண்ண வைக்கிறாருன்னா, நம்மை காயப்படுத்துறதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்ப நான் நம்புறேன், கர்த்தர் காயங்களை எப்படி ஆற்ற போறார் அப்படின்னா, அதை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நன்மையாய் முடிய பண்ணாராம். ஆமென். எப்படி முடிய பண்ணாராமா? நம்ம சொல்ல போறோம், நீங்க காயப்படுத்தினது நன்மைன்னு சொல்ல போறோம். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தரை மாதிரி நல்லவர் ஒருவருமே இல்லை, ஒருவரும் இருக்க முடியாது. நான் தான் என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம் வந்து, நான் ரொம்ப காயப்பட்டது அப்படின்னு ரொம்ப உடைஞ்சு போனது வந்து, ஒரு அந்த ஒரு உடன் ஊழியர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை தான். அது என்னால் 2-3 நாட்கள் வந்து சாப்பிடவே முடியல. அந்த வார்த்தை வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப காயப்பட்டேன். சரி, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே. இத்தனைக்கும் அவருக்கு எல்லாமே பண்ணினது நான் தான். திருமணம் பண்ணி வச்சது, அவரை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது டிப்ரெஷனில் தான் உள்ளே என்ட்ரே ஆனார்.
அப்புறம் அவருடைய டிப்ரெஷனுக்கு அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவருக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்து அவரை ரொம்ப என்கேஜாக வச்சு போகிற பக்கம்லாம் அவரை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அப்படி பார்த்தேன். அவர் ரொம்ப காயப்படுத்திட்டார். யாருமே அது வரையும் சொல்லக்கூடாத வார்த்தையை அவர் சொல்லிட்டார். அப்போது அவர் சொன்ன அந்த 3 நாட்கள் அந்த அந்த வருத்தத்தில் ஜெபம் பண்ண பாருங்களேன். ஆண்டவரே, நீர் அமைதியாக இருக்க வேணாம் ஆண்டவரே, அவங்க சொன்ன வார்த்தையை நீங்கள் தான் அவரை மாற்றணும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நினைக்கிறேன், அவர் சொல்லலைன்னா அப்படி நான் ஜெபிச்சிருக்க மாட்டேன். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு பலன் கொடுத்தாரு பாருங்களேன், மிகப்பெரிய பலன், மிகப்பெரிய பலன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அந்த அன்னைக்கு செஞ்ச அந்த அற்புதத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அப்ப நான் நம்புறேன், சில நேரங்களில் மனிதர்கள் காயப்படுத்துறத கர்த்தர் தீமையாய் அல்ல நன்மையாய். அன்னால அவங்க காயப்படுத்தல அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு ஜெபம் பண்ணியிருப்பாங்களா? எப்படி ஜெபம் பண்றாங்க? நீ ஒரு ஆண் பிள்ளையை தருவீரையானால் நான் அது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உம்முடைய ஊழியத்துக்கே கொடுப்பேன். அவங்க ஜெபிச்சது மாதிரியே காயப்படுத்தினதுனால தான் அந்த ஜெபம் வந்துருச்சு. அந்த ஜெபம் வந்ததுனால தான் அற்புதம் நடந்துருச்சு. சோ காயப்படுத்தினது தீமை அல்ல, காயப்படுத்தினதை நன்மையாய் முடிக்கிற கர்த்தர். ஜெபத்துல இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையை அதை நன்மையா தான் கர்த்தர் முடிக்க போறார், நன்மையா தான் முடிக்க போறாரு. அப்போ காயப்படுத்தட்டும். நான் சொல்றேன், ஒரு பெரிய சாமுவேலை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பெரிய உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அந்த காயம்தான் உங்களை ஜெபிக்க வைக்கிறது. உங்க ஜெபம் அப்படியே கேட்கப்படும், கேட்கப்படும், கேட்கப்படும். அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நமக்கு ஆண்டவர் நம்முடைய காயத்தை எப்படி ஆற்றுவார்னா, எந்த காரியத்தை வச்சு காயப்படுத்தினாங்களோ அந்த காரியத்தை வெற்றியா மாற்றுவார். நம்பர் 2, இரண்டாவதாக அவர்கள் நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்கு கர்த்தர் எடுக்கிற இரண்டாவது வெற்றி என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் படுத்தின அந்த காயத்துல நன்மையாய் முடிய பண்ணுவார். மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசித்து முடிக்க போறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 41ஆம் அதிகாரத்திலே இந்த யோசேப்பு ஆண்டவர் எப்படி இந்த காயத்தை மறக்க பண்ணுகிறார். 41ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கலாம். 50, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்முடைய காயத்தை ஆற்றுவதற்கு மூணாவது எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த காயங்களை மறக்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செஞ்சாராமா. ஆமேன் சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம் அந்த காயம் ஆறாது, அது மறக்காது அப்படின்னு நினைக்கலாம். அது நினைச்சா இன்னைக்கு நினைவு வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் ஒரு உயர்வை உங்களுக்கு தருவார், கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை தருவார். அவங்க உங்களை படுத்தின காயம் அது மறந்துடும். அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வராது, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு யோசிக்கலான்னு தோணாது. இன்றைக்கு ஒருவேளை அவர்களை பார்க்கும்போது இப்படி காயப்படுத்திட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு உங்களுடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. எப்படி ஆசீர்வதிப்பாருன்னா, அந்த வருத்தம் யாவையும் அந்த காயத்தை மறக்கிற அளவிற்கு, ஹல்லேலூயா, நினைத்தால் கூட நினைவு வராத அளவிற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஒரு உயர்வை, ஒரு வெற்றியை உங்களுக்கு தந்து அந்த காயத்தை மறக்க பண்ணுகிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் மறக்க பண்ண போறாரு. அப்படி ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அப்படி ஒரு உயர்வு நம்மை தேடி வரப்போகிறது. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. உன் மாமியார் உனக்கு விரோதமாய் உன்னை படுத்தின காயம் மறக்கும். கணவனார் உங்களுக்கு பேசின அந்த காயங்கள் மறக்கும். சுற்றி இருக்கிற சொந்தங்கள் பேசின அந்த காயங்கள் உங்களுக்கு மறந்து போகும், மறந்து போகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் இந்த ஆண்டு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, காயங்களை ஆற பண்ணுகிறவர். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய காயங்கள் இன்னைக்கு ஆறி இருக்குது. அது நினைச்சா கூட அவங்க அவ்வளவு மோசமானவங்க, அவ்வளவு உங்களை கடினப்படுத்தினாங்க,
ஆனா இன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணவே இல்லை. பாருங்களேன், அவங்க படுத்தின காயமான வார்த்தைகள் எல்லாம் மறைஞ்சிருச்சு இல்ல, அது நினைவு வரல இல்ல. ஏன் அப்படின்னா, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்தினார் அப்படின்னா, எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவங்க பேசினதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிருச்சுன்னா மறந்துருச்சு. ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க பேசினதெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு வர்றதுக்கு காரணம், இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்தல, இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. ரொம்ப நாள் ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டாரு, ரொம்ப நாள் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. நான் நம்புறேன் கர்த்தர் இந்த வருஷத்துல நியாயம் செய்வார். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்காக எழும்பி நிற்பார். அப்பொழுது காயங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு அவங்க பேசுனது இன்னைக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குல்ல. கர்த்தர் சொல்ற, இல்ல மகளே நான் மறக்க பண்ணுவேன், இல்ல மகனே நான் மறக்க பண்ணுவேன். எப்பொழுது, எப்படி தெரியுமா? உன்னை உயர 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 மேல மேல. இன்றைக்கு அவங்க முன்னாடி நிற்கும் போது கூனி குறுகி போய் நிற்கிறாய். இன்றைக்கு அவங்க முன்னாடி நிற்கும் போது அவமானமா நிற்கிறாய். இன்றைக்கு அவங்க முன்னாடி நிற்கும் போது, ஆண்டவரே இவங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறேனே, இவங்க கண்ணுக்கு நான் மறைய மாட்டேனான்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க முன்னாடி ஒரு நாள் வெற்றியோட கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிற்க வைப்பார். தைரியமா கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிற்க வைப்பார். அன்றைக்கு உன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை உனக்கு இருக்காது, உன்னை குறித்து குறைவான எண்ணம் இருக்காது. ஏனென்றால் உன் சத்துருவை பார்க்கிலும் கர்த்தர் பல மடங்கு உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய், ஹல்லேலூயா, கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த இடத்திலே இருந்தாலும் அது அப்படியே 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 நடக்கட்டும் நடக்கட்டும். என் கர்த்தரே அதை செய்வார், என் கர்த்தரே செய்வார். எனக்கு செஞ்சிருக்கிறாருங்க, எனக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் முன்னாடி வந்துட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் இப்ப அவங்க முன்னாடி நிற்கும் போது அவங்க பேசின வார்த்தை எதுவுமே ஞாபகம் இல்லை. அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் மறந்துருச்சு. ஏன் மறந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களை பார்க்கலும் கர்த்தர் என்ன பண்ணார்னா, என்னை பெரியவனாக்கினார், என்னை பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. சோ காயப்படுத்துவது நல்லது. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த 2வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நானே உன் காயங்களை ஆற்றுவேன், நானே அவரே காயம் கட்டுவார். அவரை இந்த 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 வருஷம் உங்களுக்கு காயம் கட்டப்படுகிற ஒரு ஆண்டு. கர்த்தரே காயம் கட்டுவார். எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்துல? ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உன் காயங்கள் எல்லாம் ஆற்றப்படும். மனசுக்கு ஒரு பெரிய சமாதானம் தேடி வரும். ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாத காயங்கள் ஆற்றப்படும். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் படுத்தின அந்த காயங்களை கர்த்தர் ஆற்ற போறார். கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரும் கூட இருக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, ஆண்டவரே நம்புறேன், இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நிறைய பேருடைய காயங்களை கர்த்தர் ஆற்ற போறாரு. நான் நம்புறேன் கர்த்தர் ஆற்ற போறார். உங்களுக்கு ஒரு ரண வைத்தியர் உண்டு, ரண வைத்தியர் உண்டு. அதற்காகத்தான் ஊழியக்காரனாகிய என்னை கர்த்தர் அனுப்புறார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் காயம் மறக்கப்பட்டு போகும், உங்களுடைய காயங்கள் முழுவதுமாக ஆறும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். கைகளை உயர்த்தி, இயேசுப்பா ஸ்தோத்திரம். நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளுடைய காயங்கள் ஆறும். என் பையனை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என் பொண்ணை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அவராலே முடியாதது எது என்று, அவராலே முடியாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே முடியும், உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே. திராணிக்கு மேலா எங்களை சோதிக்கப்பட விட மாட்டீங்க ஆண்டவரே. தாங்கிடுறதுக்கு பலன் கொடுக்கிறவர் நீர்தானே ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஓ நன்றி. காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான். கரங்களை தட்டி பாடு. இயேசு கைவிட மாட்டான். காலையில் மகனே அழுகின்றாயோ, மாலையில் மகிழ்வான். காலையில் மகனே அழுகின்றாயோ,
மாலையில் அகமகிழ்வார். நித்திய பேரானந்தம் உங்கள் தலைமேலே, நித்திய பேரானந்தம் இந்த ஆண்டு உங்கள் தலைமேலே, அது உங்கள் தலைமேலே, அது உங்கள் பிள்ளைகள் தலைமேலே, உங்க குடும்பம் உங்க குடும்பத்தின் தலைமேலே. இப்ப கைய மேல தட்டி காலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, கெட்டவள் அப்படின்ற அந்த பேர் மாறட்டும், ஏழை அப்படின்ற அந்த பேர் மாறட்டும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய கேரக்டரை வச்சு கிண்டல் பண்ணாங்களே ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குறைவை வச்சு கிண்டல் பண்ணாங்களே ஆண்டவரே, ஒன்னும் இல்லைன்னு சொல்லி தானே கிண்டல் பண்ணாங்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லி தானே காயப்படுத்தினாங்க. சந்தோஷமா இருக்க விடல, மகிழ்ச்சியா இருக்க விடல. இப்பொழுது இஸ்ரவேலுடைய ரண வைத்தியர் உங்க கையில அந்த தைல குப்பியை எடுத்துட்டு வாங்கப்பா, வாங்கப்பா, ஜெபிக்கிற இடத்துல வாங்கப்பா. உங்களை தவிர வேற யார் காயம் கட்ட முடியும்? எங்க காயம் கொடியது, எங்க காயம் ரொம்ப பெருசு, எங்க காயம் சமுத்திரத்தை போல பெருசா இருக்குது. உங்களை தவிர வேற ஒருவரும் இந்த காயத்தை கட்ட முடியாது. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. ஓ ஹல்லேலூயா. கைவிட மாட்டான் இயேசு, கைவிட மாட்டான். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவா. நீதின் கிரீடம் உங்களுக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவா. என் நேசர் வருகை தந்திடுவா, என் நேசர் வருகை தந்திடுவா. காலங்கிடவே வேண்டாம். ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. காலங்கிட இயேசுவே, இயேசுவே, நானே உன் காயங்களை ஆற்றுவேன், காயங்களை ஆற்றுவேன். இஸ்ரவேலின் ரண வைத்தியரே, இஸ்ரவேலின் ரண வைத்தியரே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இப்போ 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 இந்த ஆண்டு காயங்களை ஆற்றுகிற ஆண்டா மாறட்டும் ஆண்டவரே. காயத்திற்கு மருந்து போடுகிற ஆண்டா மாறட்டும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்கல்லப்பா, சொன்னீங்கல்லப்பா, அது அப்படியே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வாரும், நிறைவேற்ற வாரும், நிறைவேற்ற வாரும். என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். எங்கள் இயேசு, எங்கள் இயேசு, எங்கள் இயேசு கைவிட மாட்டான்.